மதுரையில் வரும் 26ஆம் தேதி மக்கள் நல கூட்டணி சார்பாக நடைபெறும் மாற்று அரசியல் மாநாடு தமிழக தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் எமது செய்தியாளர் கோகுலுக்கு அவர் அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். உழவர் திருநாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தன்னுடைய இல்லத்தில் பொங்கல் வைத்து அந்த பகுதி மக்களிடமும் கட்சி நிர்வாகிகளிடம் சேர்ந்து உற்சாகமாக கொண்டாடி வருகிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், நாளைய தினம் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி தர மறுத்ததை கண்டித்து மக்கள் நல கூட்டணி சார்பாக மதுரையில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துக்குவாங்க? அந்த போராட்டத்திற்கான காரணங்கள் என்னென்ன காரணங்களை முன்வைத்து அந்த போராட்டம் நடைபெறும்? ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடத்துவதற்கு விதிக்கப்பட்ட தடையை விலக்க கோரியும் இனி எந்த காலத்திலும் அதனை தடை செய்வதற்கு வழியில்லாத வகையில் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும், சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நாளை மதுரையில் ஒரு நாள் உண்ணாநிலை அறப்போராட்டம் நடைபெறுகிறது. மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் திரு வைகோ அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இரா முத்தரசன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நானும் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பங்கேற்கிறோம். 4 கட்சிகளை சார்ந்த தொண்டர்களும் பல்லாயிரக்கணக்கில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இதே மதுரையில் ஜனவரி 26ஆம் தேதி மக்கள் நல கூட்டணி சார்பாக ஒரு மாற்று அரசியல் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டு நடந்ததுக்கு பின்பு தமிழக அரசியலில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த மாநாடு ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? ஜனவரி 26ஆம் தேதி மதுரையில் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் மாற்று அரசியல் எழுச்சி மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்த தேசிய அளவிலான தலைவர்கள் சீதாராம் யெச்சூரி அவர்களும், சுதாகர் ரெட்டி அவர்களும், டி ராஜா அவர்களும் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகின்றனர். எமது 4 கட்சி தலைவர்களும் அதில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறோம். தமிழக தேர்தல் களத்தில் இது ஒரு மாபெரும் மாற்று திருப்பத்தை, ஒரு மாற்று அரசியலுக்கான திருப்பு முனையை உருவாக்கும், தமிழக அரசியலை தீர்மானிக்கப் போகிற ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும்.